இங்க ஒரு சின்ன பையன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீவுல பாத்தினா ஏதோ ரெட் கலர்ல லைட் எரியறத வந்து பாக்குறான். அதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய தீவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மலை மேல ஏறி பாக்குறான். பார்த்து அங்க ஒரு ரத்தின கல்லும் அதுக்கு மேல ஒரு முட்டை ஒண்ணு இருக்கு. அந்த முட்டையை அவன் எடுத்து கையில வச்ச அடுத்த செகண்டே அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு குட்டி ஆமை ஒண்ணு வெளில வந்து வருது. அந்த ஆமையை பாத்தினா வீட்டுக்கு வந்து கொண்டு வரான். பட் அவனுடைய அப்பா பாத்தினா வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்க்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வந்து போட்டிருப்பாரு. இதனால அந்த ஒரு சின்ன பையன் பாத்தினா அதோட அப்பாவுக்கு தெரியாம அதோட ரூமுக்குள்ளே வச்ச அந்த ஆமையை பாத்தினா வளர்க்க வந்து செய்யறான். மறுநாள் காலையில அவன் தூங்கி எழுந்து பாக்குறான். பார்த்த அந்த ஆமையானது இப்போ 3 மடங்கு வளர்ந்து வந்து இருக்கு. அவனுடைய அப்பா பாத்தினா ரூமை கிளீன் பண்றதுக்காக வராரு. இவன் உடனே பாத்தினா போர்வை கடையில அந்த ஆமையை மறைச்சு வந்து வைக்கிறான். அப்படி இருந்தோம் அந்த பையனுடைய அப்பா பாத்தினா அதை கண்டுபிடிக்க வந்து செஞ்சாரு. போர்வை எடுத்து பாக்குறாரு. பார்த்த அந்த ஆமை இப்போ அந்த இடத்துல வந்து இல்ல. எங்கடா போச்சு நீ சுத்தி சுத்தி பாக்குறான். பார்த்த அந்த ஆமையானது பாத்தினா ஏர்ல அப்படியே மிதந்துட்டு வந்து இருக்கு. அப்படி மிதந்துட்டு இருக்கத பார்த்ததுக்கு அப்புறமா இது சாதாரண ஒரு ஆமை இல்லன்னு அவனுக்கு புரிய வந்து வருது. இதனால இந்த ஆமையை நம்மளே வச்சுக்க வேணாம்னு சொல்லி மறுபடியும் கடலுக்கு பார்த்த அந்த ஆமையை கொண்டு வந்து போறான். அந்த ஆமையை அப்படி விட்டுட்டு போனா கூட அந்த ஆமை பாத்தினா மறுபடியும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து வருது. வேற வழி இல்லாம அந்த ஆமையை பார்த்தனா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்து போறான். அதுக்கப்புறமா அவனும் அந்த ஆமையை பார்த்தனா எப்பவுமே ஒன்னா சேர்ந்து விளையாட வந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.